அப்போதான் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு ஒரு 4:30 மணி ப்ரெஸ் மீட் அப்படின்னா 6:30 மணி தான் வருவான், இல்லை 7:30 மணி 8 மணிக்கு வருவான். காலை 10 மணிக்கு ஷூட்டிங்னா மதியம் 12 மணி. அந்த மாதிரி இவர் அதை பார்க்குறாரு. நமக்காக மக்கள் அங்கே காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்க அது விஜய் அவர்களோட அலட்சியம்னு சொல்றீங்களா? ஆமா, ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த இடத்த கொடுத்தாச்சுப்பா, நீங்க கேட்டீங்க கொடுத்தாச்சு. அவங்க உங்களுக்கு காவல் காத்துட்டு முடியாது, காவலுக்கு போலீஸும் கொடுத்தாச்சு. அதை தவிர அவங்க வேற என்ன பண்ணணும்? வாட்டர் சப்ளை பண்ணணுமா, ஃபுட்டு கொடுக்கணுமா, இல்லை வர்றவங்களை எல்லாம் பாதுகாக்கணுமா? உங்களை நம்பி வரவங்க நீங்க தான் பாதுகாக்கணும். அவங்களாம் யாரு? உங்க ஃபேன்ஸ், உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு வந்திருக்காங்க, உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அப்போ நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். இதுல பிரச்சனை என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா வேன் உள்ள வரும்போது வண்டி எல்லாருமே தூரமா இருந்தாங்க. ஆமா, வந்தோடனே மொச்சிட்டானுங்க. புரியுங்களா? அதுவும் இல்லாம நீங்க இந்த தொகுதியில நீங்க கூட்டம் போட, இந்த தொகுதி மக்கள் மட்டும்தான் அங்க இருக்கணும். நீங்க பக்கத்து தொகுதியில கூட்டத்தை போட்டு மொத்த டீமையும் கூட்டு வந்தீங்கன்னா ஒரு 1000 ஆயிருதுல. 1000 பேர் நிக்க வேண்டிய இடத்துல 2000 பீப்புல நீங்க அடைச்சி வைக்கிறீங்கன்னா மூச்சு முட்டும். பெண்கள் அங்க வரக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள். ஒரு குழந்தை காணும்னு அவர் அனௌன்ஸ் பண்றாரு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கேட்டாரா அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டீங்களாப்பா? ஏன் கேட்கல? அவருக்கு தேவை அந்த இடத்துல பேசணும், பேசிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடணும். அவருக்கு ஓடுறதான் வேலை. எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஓடுறதான் ஃபர்ஸ்ட் வேலை. அதனால நான் அதை அப்படிதான் பாக்குறேன்.